ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தீபா ரம்யா தான் பரிகாரம் பண்ண கூட்டிகிட்டு போன எல்லா விஷயத்தையும் கார்த்திக்கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம கார்த்திக் ரம்யா பற்றி உண்மைகள் தெரிஞ்சிடுது. இதனால கார்த்திக் ரம்யாவை ஃபோன் பண்ணுறாங்க. தீபா உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. அவங்களோட நம்பிக்கைக்கு எகென்ஸ்டாக நடந்தால் நாம் வேறு மாதிரி நடந்துக்க வேண்டியதாக இருக்கும். தீபா என்னோட பொண்டாட்டி, அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னதோ ரம்யா செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. இன்னொரு பக்கம் அபிராமியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி நம்ம கார்த்தி தீபா கல்யாணத்தை ஒரே மேடையிலேயே மறுபடியும் நடத்துறதுக்காக நம்ம அபிராமி யோசியர் மூலமா நல்ல நிறமும் குறிச்சிடுறாங்க. ஸோ எப்படியோ ரெண்டு பேர் கல்யாணத்தையுமே ஒரே மேடையில ரொம்ப சிறப்பாக நடத்துறதுக்காக அபிராமி திட்டம் போட்டிருக்காங்க. இப்படி திட்டம் போடுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எப்படியாச்சும் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, கார்த்தி தாலி கட்டுறது என்னோட கழுத்தாக தான் இருக்கணும், அந்த தீபா உயிரோடு இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ரம்யா ஒரு திட்டம் போடுவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஐஸ்வர்யா இந்த விஷயத்த ரியா கிட்ட சொன்னதும் ரியாவும் ஆனந்த் என்ன விட்டுட்டு எப்படி அந்த மீனாட்சி கழுத்துல தாலி கட்டுவான்னு நானும் பார்க்குறேன், அவனை சட்டப்படி என் ஹஸ்பண்ட் ஆக்காம விடமாட்டேங்கிற மாதிரி நம்ம ரியா ஒரு பக்கம் திட்டம் போடுறாங்க. எங்க பார்த்தோம்னா நம்ம ராஜேஸ்வரி வழம்பு போல ரியாவுக்கு சிக்கன் மட்டன் நல்லா சமைச்சு போடுறாங்க. அங்க பார்த்தோம்னா போலீஸ் ஒருத்தங்க கிட்ட இப்படி ரியாவை பார்த்தா எங்களுக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த லேடி நம்ம ரியா முக்காடு போட்டுட்டு வெளியில போயிட்டு போவாங்க. இது நோட் பண்ணிட்டு ரியா பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. பார்த்தா நம்ம ரியா ராஜேஸ்வரி வீட்டுக்கு தான் போறாங்க. இது பார்த்தா அந்த லேடி என்ன பண்றாங்கன்னா உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணதும் போலீஸும் நேரா விஷயத்தை கார்த்திக்கிட்ட சொல்லிடுறாங்க. அப்போ கார்த்தி ரொம்ப சந்தோஷப்பட்டு ஓகே சார் நான் இப்போவே கிளம்பி வரேன் அப்படின்னுட்டு கிளம்புறான்னு எடுக்கும்போது கார்த்தி என்ன ஆச்சுப்பா, மறுபடியும் எது பிரச்சனையா அப்படின்னு அபிராமி கேட்குறாங்க. இல்லம்மா, இல்ல சந்தோஷமான விஷயம்தான், இப்போ எனக்கு டைம் இல்லை, நான் போய் நிதானமா சொல்றேன் அப்படின்னுட்டு கார்த்தி அங்கிருந்து போயிடுறாங்க. என்ன ஆத்த, கார்த்தி முகத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி இருக்கே. ஆமா, என் புள்ள என்னால இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான், இப்போதானா சந்தோஷத்தை பாக்குறேன் அப்படின்னு அபிராமி சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா என்ன யோசிக்கிறாங்கன்னா, என்ன இவன் இவ்வளவு ஹாப்பியா இருக்கான், இவன் இப்படி ஹாப்பியா இருக்க மாட்டானே, அப்படி சந்தோஷமா நடக்கிற விஷயமா இருந்தா என்னவா இருக்கும், ஒருவேளை அந்த ரியாவை கண்டுபிடிச்சிட்டானோ, ஐயோ அவ மாட்டினா கடைசியில நாமளும் சேர்ந்துல மாட்டோம்ங்கிற மாதிரி ஐஸ்வர்யா அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம ரியா நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. உடனே ரியா என்ன பண்றாங்கன்னா ஓடி போய் பாக்குறாங்க. பார்த்தா போலீஸ். இது பார்த்து ரியா செம்ம டென்ஷன் ஆகி ஐயோ போலீஸ் வந்திருக்காங்களே அப்படின்னுட்டு, இங்க பாரு போலீஸ் வந்திருக்காங்க, நான் எப்படியாச்சும் பின் வாசல் வழியா தப்பி எப்படியும் அந்த ஐஸ்வர்யா கூட தான் போய் தங்க போறேன், இங்க கேட்டா அப்படி யாரும் தங்க இல்லைன்னு சொல்லணும், நான் சொல்றது புரியுதா அப்படின்னு கேட்டதும் சரி எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகி தோல, ஆனா அந்த வைரத்துல எனக்கு பங்கு கிடைக்கும்ல அப்படின்னு ராஜேஸ்வரி கேட்டதும் ஆமாடி, நான் போலீஸ்ல மாட்டுறது உனக்கு பெரிய விஷயம் இல்ல, அந்த வைரத்துல உனக்கு பங்கு கிடைக்கணும், இங்க பாரு உன்னையும் பிள்ளையும் வச்சுக்கிறேன், கண்டிப்பா நீ என்ன மாட்டி விடாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா வைரத்துல 50% உங்க ரெண்டு பேருக்கு தான் அப்படின்னதும் ராஜேஸ்வரி செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. கவலைப்படாத, இதுக்காக என் உயிரை கொடுத்தாச்சும் உன்னை நான் காப்பாத்துறேன்னு. இங்க பார்த்தோம்னா ரியா பின்வாசல் வழியா தப்பிச்சு போகலான்னு போயிடுறாங்க. அப்போ போலீஸ் உள்ள வந்துடுறாங்க. எல்லா இடத்துலையும் நல்லா செக் பண்ணுங்க அப்படின்னதும் உடனே ராஜேஸ்வரியை பயந்துட்டு இருக்காங்க. சார், ஒரு பொம்பளை தனியா இருக்கிற வீட்டுல இப்படி தேடிட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் யார் நீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டதும் கம்முன்னு அமைதியா இருங்க, ஒரு அக்யூஸ்டுக்கு நீங்க இடம் கொடுத்துருக்கீங்க, ஃபர்ஸ்ட் சட்டப்படி பார்த்தா உங்களை தான் அரெஸ்ட் பண்ணணும், ஆனா நீங்க கார்த்திக்கு வேண்டப்பட்டவங்களா போயிட்டீங்க, அதனால உங்களை மன்னிச்சு விடுறோம், இந்த கேஸ்ல மட்டும் நீங்க சம்மந்தப்பட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க தான் கம்பெனிவீங்க அப்படின்னதும் ராஜேஸ்வரி செம அதிர்ச்சியாராங்க. உண்மையை சொல்லுங்க, இப்போ வரைக்கும் ரியா இங்க தான் தங்கி இருந்திருக்கா, நாங்க வார விஷயம் தெரிஞ்சுதான் இப்போ அவ தப்பிச்சு போயிருக்கா, ஒழுங்கு மரியாதையா நீங்க உண்மையை சொல்லலைன்னா நீங்க எங்க கூட போலீஸ் ஸ்டேஷன் வர வேண்டியதா இருக்கும் அப்படின்னது. சார், ரியானா யாரு, அப்படி யாரும் எனக்கு தெரியாது, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னும் போது உடனே இன்ஸ்பெக்டர் இவங்கெல்லாம் இப்படி கிட்ட சொல்ல மாட்டாங்க, அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதோ சார் என்னை விடுங்க சார், நான் சொல்றேன் சார், எனக்கு எதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, சம்மந்தம் இல்லாம தான் இத்தனை நாளா அந்த அக்யூஸ்ட உங்க வீட்டிலேயே கடத்தி வச்சிருக்கீங்க, தங்க வச்சிருக்கீங்களா, அதாச்சும் பரவாயில்ல, அவங்க ஷூட் பண்ணி
குண்டடிப்பட்டு கிடந்தவன் உங்க சம்மந்தி, அது கூட கொஞ்சம் கூட உங்களுக்கு குற்ற உணர்வா இல்ல. இங்க பாருங்க, இவங்க கண்டிப்பா எங்கேயும் மறைச்சு வச்சிருக்காங்க, இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போங்க அப்படின்னதும் அதுல ஒரு லேடி கான்ஸ்டபிள் நம்ம ராஜேஸ்வரியா அரெஸ்ட் பண்ணலான்னு எடுக்கிறாங்க. அங்க பார்த்தோம்னா நம்ம ராஜேஸ்வரி வந்து பிளீஸ் சார் என்ன அரெஸ்ட் பண்ணாதீங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன், இப்போதான் நீங்க பாரத பார்த்துட்டு அந்த ரியா பின்வாசல் வழியா தப்பி விடுறா அப்படின்னதும் உடனே போலீஸ் வந்து இந்த அம்மாவை சும்மா விடக்கூடாது, இவங்களை கொண்டு போங்க அப்படின்னதும் ராஜேஸ்வரி நேரா விஷயத்த ஐஸ்வர்யாவுக்கு போன் போட்டு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ராஜேஸ்வரியா அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சரி அடுத்தது நாம தான், கடவுளே இந்த ரியா கடைசியில என்ன அம்மாவை கோர்த்து விட்டுட்டா, வைரத்துக்கு ஆசைப்பட்டு கடைசியில சில்லற காசு தான் கிடைக்க போகுது போல இருக்கே அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து டென்ஷன் ஆகிறாங்க. இங்க பார்த்தோம்னா ரியா வந்து தப்பி ஓடி போறத போலீஸ் பார்த்துட்டு விடாதீங்க அவளை துரத்துங்க அப்படின்னதும் எல்லாருமே துரத்திட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா ரியா வந்து கார்த்திக்கு போன் போடுறாங்க. என்ன கார்த்தி, போலீஸ் என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சந்தோஷமா இருக்கியா, இங்க பாரு உன்னோட கதை அந்த தீபா மீனாட்சி கதை 3 பேர் கதையும் முடிக்காம நான் போலீஸ்ல மாட்ட மாட்டேன், கண்டிப்பா உங்க யாரையும் உயிரோடையும் விட மாட்டேன் அப்படின்னுட்டு போனை வச்சதும் கார்த்தி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ரியா வந்து மறைச்சிக்கிறாங்க. அப்பன்னு முன்னுக்கு பார்த்தா நம்ம கார்த்தி மாசா நின்றுட்டு இருக்காங்க. தப்பி உடலான்னு எடுக்கும்போது கார்த்தி ரியா கண்ணத்துல வந்து பள்ளிச்சுன்னு அடிக்கிறாங்க. அப்போ ரியா வந்து பயந்துடுறாங்க. இது பாரு கார்த்தி தப்பு பண்ணாத விடு அப்படின்னும் போது உடனே போலீஸ் வந்து பிடிங்க அவளை அடிச்சு அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு லேடி கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் அடிச்சு ரியா வந்து அரெஸ்ட் பண்றாங்க. சார் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட அரெஸ்ட் வாரண்ட் இருக்கா? ஆமா இந்த இருக்கு அப்படின்னது. ஓகே, நான் தான் அந்த அபிராமியை ஷூட் பண்ணேங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்டதும் உடனே கார்த்தி வந்து சிரிக்கிறாங்க. ஆதாரம் இல்லாமல் அடி ஒண்ணு நாங்க அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு கேட்டதும் என்ன கார்த்தி அந்த கேமராமேன் கிட்ட வாங்கினேன் அந்த ஜிப்பை சொல்றியா, நான் தான் டிலீட் பண்ணிட்டேனே, அவன் ஒன்றும் முட்டாள் கிடையாது, அவன் ஒரு காப்பி பண்ணிட்டு தான் உன்கிட்ட மற்றதை கொண்டு வந்தான், நீ இப்படி தந்திரமான வேலை பாப்பன்னு தான் முன்கூட்டியே நான் காப்பி பண்ணி வச்சு அவங்கள சர்வ் பண்ண சொன்னேன், அவன் சர்வ் பண்ண வீடியோ இன்னொரு காப்பி இருக்கு அப்படின்னதும் ரியா வந்து செம அதிர்ச்சி ஆறாங்க. உடனே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. விடாதீங்க சார், முழு கேஸையும் போட்டு இவ காலத்துக்கும் பூரா வெளியில வர முடியாதபடி பண்ணிடுங்க அப்படின்னு கார்த்தி சொன்னதும் விடமாட்டேன் கார்த்தி, உன் குடும்பத்தையே அழிக்காம விடமாட்டேன் அப்படின்னுட்டு ரியா அங்கிருந்து போயிடுறாங்க. இங்க பார்த்தோம்னா ரியா அரெஸ்ட் ஆன விஷயம் தெரிஞ்சு எல்லாரும் செம்ம ஹாப்பியா ஆகிறாங்க. கடைசியில இருந்து ரியா என்ன மாட்டி விட போறாளே அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து